வணக்கம் நண்பர்களே. எம்ஜிஆர் கொடுத்த முதல் வாய்ப்பை தவறிவிட்ட சிவகுமார் இரண்டாவது வாய்ப்பில் எம்ஜிஆருடன் இணைந்து நடிக்கும்போது அவர் கொடுத்த உத்தரவை தவறாமல் கடைபிடித்துள்ளாராம். இது குறித்து ஒரு பேட்டியில் சிவகுமாரை கூறியுள்ளாராம். தமிழ் சினிமாவில் 1965ஆம் ஆண்டு வெளியான காக்கும் கரங்கள் என்ற படத்தின் மூலம் அறிமுகமானவர்தான் நடிகர் சிவகுமார். ஏசி திருலோகச்சந்தர் இயக்கிய இந்த படத்தில் எஸ் ராஜேந்திரன் நாயகனாக நடிக்க சுரேந்தர் என்ற முக்கிய கேரக்டரில் சிவகுமார் நடித்திருப்பார். இந்த படம் நல்ல வரவேற்பு பெற்றிருந்த நிலையில் சிவகுமாருக்கு பட வாய்ப்பும் அடுத்தடுத்து கிடைத்து வந்துள்ளதாம். அடுத்து மோட்டார் சுந்தர பிள்ளை, தாயே உனக்காக, சரஸ்வதி சபதம், கந்தன் கருணை உள்ளிட்ட படங்களில் நடித்த சிவகுமாருக்கு ஏவிஎம் தயாரிப்பில் உயர்ந்த மனிதன் படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்துள்ளதாம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் முதல் முறையாக இணைந்து நடிப்பதால் அதிகமான எதிர்பார்ப்புடன் இருந்த சிவகுமாருக்கு எம்ஜிஆர் அழைத்து தன்னுடன் இணைந்து நடிக்க ஒரு வாய்ப்பினை வழங்கியுள்ளாராம். சிவாஜி படத்தில் நடித்து கொண்டிருந்ததால் அந்த படத்தில் நடிக்க மறுத்த சிவகுமார் அடுத்து காவல்காரன் என்ற படத்தில் எம்ஜிஆரின் தம்பியாக நடித்திருந்தாராம். இதுதான் எம்ஜிஆர் சிவகுமார் இணைந்து நடித்த முதல் படம். 1967ஆம் ஆண்டு வெளியான இந்த படத்தில் எம்ஜிஆர் அண்ணனாகவும் சிவகுமார் அவரின் தம்பியாகவும் நடித்திருந்தார்களாம். இந்த படத்திற்காக முதலில் சிவகுமார் வந்தபோது அவரது உயரத்தை அளந்துள்ளாராம் எம்ஜிஆர். பொதுவாக தனது படங்கள் நடிக்கும் நடிகர்கள் குறித்து முழு விவரங்களையும் தெரிந்து கொண்டு தான் எம்ஜிஆர் வாய்ப்பு கொடுப்பாராம். அந்த வகையில் எம்ஜிஆர் சிவகுமாருக்கு வாய்ப்பு கொடுத்த போது முக்கியமான உத்தரவை பிறப்பித்துள்ளாராம். முதலில் உயரத்தை அளந்த எம்ஜிஆர் இந்த படத்தில் 37 மற்றும் 93வது காட்சியில் நீங்கள் செருப்பு அணிந்து கொண்டு நடிங்கள், மற்ற காட்சிகளில் ஷூ அணிந்து கொண்டு நடிக்கலாம் என்று கூறியுள்ளாராம். எம்ஜிஆர் எதற்காக அப்படி சொன்னார் என்றால், சிவகுமார் மற்றும் எம்ஜிஆர் இருவரும் கிட்டத்தட்ட ஒரே உயரம் உள்ளவர்கள். இருவரும் அண்ணன் தம்பியாக நடிப்பதால் ஒரே காட்சியில் தோன்றும் போது வித்தியாசம் தெரிய வேண்டும் என்பதற்காக அவ்வாறு கூறியுள்ளாராம். எம்ஜிஆர் இவர்கள் நடிப்பில் வெளியான காவல்காரன் படம் நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது. ஸோ நேயர்களை இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.